இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதில் ஜூலை மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன் 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்துருவோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் 9வது வீட்டின் அதிபதி புதன் மாத தொடக்கத்திலிருந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராஜயோகம் போன்ற பலன்களை அடைவாங்க. கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். உங்களின் தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் பலமுறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினா உங்கள் விருப்பங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நிறைவேறும். 7வது வீட்டின் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி சொந்த ராசியிலேயே தங்கி உங்களை எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்கிறாரு. சந்தையில் முன்னிலையில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீங்க. மேலும் உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அதன் வக்கர நிலையில் 5வது வீட்டில் இருக்கிறாரு. இது ஒருவற்றிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இருக்கும். அதாவது சனி கிரகம் உங்களை ரொம்ப கடினமாக உழைக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிற முடியும். 2வது வீட்டின் அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்து தங்கியிருந்து உங்கள் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இதனால் குடும்பத்தில் சூழல் கெட்டு போகாமல் இருக்க உற்சாகத்திலும் கோபத்திலும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்லவே கூடாது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத வக்கர நிலையிலும் இருக்கிறாரு. உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையில் இழுபறி நிலை ஏற்படும். மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்படும். அதனால் ஏமாற்றமும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் சில கடினமான நேரங்கள் வருது. 8ஆம் வீட்டில் குரு இருக்குது. உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு மேல் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கை துணைவர்கள் உடல் ரீதியாக சில சங்கடங்களை உணரலாம். மேலும் அவர்களின் நடத்தையில் கசப்பும் கூடும். அவர் எரிச்சல் அடைவார். இது உங்களை பாதிக்கும். ஏன்னா அவர்களின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யணும். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9வது வீட்டில் அமர்றாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம்தான். நடத்தையில் கசப்பு கூடுது. மேலும் 11ஆம் வீட்டின் அதிபதியான சூரியனும் சுக்கிரனும் கிரகத்துடன் இணைஞ்சு நிதி நிலைமையை மேம்படுத்துகிறாங்க. மேலும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் இருக்கிறாரு. இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகளை பெறுவீங்க. கேது பகவான் 12வது வீட்டில் இருக்கிறாரு. மற்றும் ராகு பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் இந்த மாதம் முழுக்க இருக்கிறாரு. சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படுது. மேலும் திடீரென்று குணமாகுது. ஆனால் அது சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் மோதிர விரலில் சிறந்த தரமான ரத்தினத்தை வெள்ளியில் அணியலாம். இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் திறமையுடன் செயல்பட்டு வெற்றி இலக்க நோக்கி போவீங்க. இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் இருக்கும். இந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட நேரலாம். உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படலாம். உங்கள் சேமிப்பு கரையலாம். அதனால் நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டி வரும். மேலும் சுமூகமான உறவை பேணுவதற்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். நீங்கள் அதிர்ஷ்டம் காரணமாக திடீர் வருமானம் பெறலாம். இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இருந்தாலும் இழப்புகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் தானாக முனைந்து சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட வேணாம். வெற்றி அடைவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. தாமதங்கள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க உங்கள் செயல்பாடுகளை அர்ப்பணிப்புடன் செய்யணும். இந்த காலகட்டம் உங்கள் எதிர்பார்ப்புகளின் தோல்விகளை வழங்கும். மனக்கவலைகளை தவிர்க்க உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலம் உங்கள் காதலியுடன் மகிழ்ச்சியை கண்டறிவதற்கு ஆதரவாக இல்லை. உங்கள் கருத்துக்களை உங்கள் துணை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது காதல் உறவுகளில் சிக்கல்கள் அதிகரிக்கும். அதனால் அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளில் அனுசரித்து நடந்துக்கணும். உங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைச்சுக்கிற
இது ஒரு ஆதரவான காலகட்டம். உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவு செய்யணும். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் பேரில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய திட்டம் போடலாம். ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க இந்த மாதம் உறுதுணையாக இல்லை. உங்கள் கருத்துக்களை உங்கள் அன்புக்குரியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வருது. உங்கள் அன்புக்குரியவருடன் மகிழ்ச்சியாக இருக்க காதல் உறவுகளை அனுசரித்து நடந்துக்கணும். உங்கள் அன்புக்குரியவர் மீது ஆதிக்கம் செலுத்தாதீங்க. இது உறவில் இடைவெளியை அதிகரிக்கும். உங்கள் துணை சுதந்திரமாக செயல்பட விரும்புவாங்க. உங்கள் கட்டுப்பாடுகளை அவங்க மீது திணிக்க வேணாம். அது உறவில் முறிவை ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இது காதல் உறவுகளில் சிரமங்களை அதிகரிக்கும். அன்பான உறவில் மகிழ்ச்சியை பெற நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் துணையுடன் அனுசரித்து போகணும். திருமண வாழ்க்கை தொடங்குவதற்கு இது ஒரு ஆதாரமான காலம். உங்கள் துணையுடன் அதிக நேரம் செலவிட்டு உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் தான் பிரயத்தனம் செய்யணும். சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். திருமண வாழ்க்கை மேம்படணும்னா நீங்கள் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்கள் குடும்பத்தாரின் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்ற போதிய பணம் உங்கள்கிட்ட இருக்கும். மற்றவங்களின் நிதியை கையாளும் பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுது. அதன் மூலமும் உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கும். கூட்டுத் தொழில் மூலம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுவார். திடீர் மற்றும் பெரிய வருமானத்தை பெறுவது சாத்தியமாகுது. இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வணிகத்தின் மூலம் லாபம் ஈட்ட முடியும். இது நிதி வளர்ச்சியை வழங்குது. வணிக கூட்டாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்க புதிய யோசனைகளை வழங்குவாங்க. இது பெரிய நிதி வளர்ச்சியை வழங்கும். உங்கள் இலக்குகளை அடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மற்ற உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் இப்போ நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். முருகப்பெருமானை தவறாமல் வழிபடணும். இந்த மாதம் பெரிய பொருளாதார வளர்ச்சியை பெற உதவும். உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும். ஜூலை மாதம் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், தகவல் தொடர்பு, ஊடகம், சந்தைப்படுறது, கற்பிக்கிறது, இசை செய்திகள், பயிற்சி நிறுவனங்கள், கமிஷன், முகவர்கள், தரகர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் தொடர்பான வேலைகள் செஞ்சிங்கன்னா அனுகூலமாக இருக்குது. தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். குழு உறுப்பினர்கள் ஆதரவின் மூலம் வெற்றியை அடைய முடியும். உங்கள் பணிச்சூழலில் உள்ள அனைவருடனும் சுமூகமான உறவை பேணுறது சாத்தியம். இது உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க உதவும். உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண உதவும். இந்த மாதம் நீங்கள் பெயரையும் புகழையும் பெறுவதற்கு உங்கள் பணிச்சூழலில் நல்ல அறியப்படுவதற்கும் துணை புரியும். ஜூலை மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். கூட்டாண்மை மூலம் பெரிய வளர்ச்சியை பெற முடியும். வணிக கூட்டாளர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை அதிகரிக்க புதிய யோசனைகள் வழங்குவாங்க. அது பெரிய நிதி வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நீண்ட பயணங்கள் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக செய்யப்படும் முதலீடுகளும் உறுதுணையாக இருக்கும். பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகள் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை தரும். உத்தியோகம் தொழிலில் மேன்மை பெற சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். கால்கள், வயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல காலமாக அமையும். முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சை பெறலாம். இருந்தாலும் உடலில் மூழ்கிய முக்கிய உறுப்பான பிரச்சனைகள் சிலதை கொடுக்கும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பெரிய சிரமம் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கல்வியில் சற்று பின்னடைவு தான் இருக்குது. தங்கள் முயற்சிகளில் நிறைய தாமதங்கள் மற்றும் சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. மாணவர்கள் மனதில் தன்னம்பிக்கை குறையுது. மன உளைச்சலுக்கு ஆளாறீங்க. ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு மூலம் நீங்கள் மனச்சோர்வை போக்கிக்கிறணும். உற்சாகம் பெறலாம். அவர்களின் ஊக்கமளிக்கும் ஆலோசனைகள் கல்வியில் நம்பிக்கையை பெற உதவும். உயர்கல்வி பயின்றீங்கன்னா இது அனுகூலமான மாதம். உங்கள் சூழலில் நேர்மறையான மாற்றங்கள் சாத்தியமாகும். இது கல்வியில் உங்கள் இலக்குகளை வளர்ப்பதற்கும் அடைவதற்கும் உறுதுணையாக
இருக்கும். உங்கள் நோக்கங்களை அடைய புதிய திட்டங்களை உருவாக்குவது சாத்தியம். இது உங்கள் சூழலில் புகழ கொடுக்கும். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 5, 6, 9, 10, 11, 17, 18, 21, 22, 23 மற்றும் 24. அசுப தேதிகள் 2, 3, 4, 12, 13, 14, 15, 16, 25, 26 மற்றும் 30. இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.